சேனல். இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் டே 1 கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி ஆயிடுச்சு நான் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேரடைஸ் குரூப் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரிவ்யூ அபவுட் வனவிலாசா இந்த ஒரு ரெசார்ட்டை பற்றி தான். ஸோ ரெசார்ட்டு வெளியில் தான் நம்ம நிற்கிறோம். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இதான் பார்த்திங்கன்னா ஆரோவில் மெயினில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ வனவிலாசான்றது வந்து இந்த ரெசார்ட்டோட பேர். பேரடைஸ் குரூப் கீழே ஒரு 6 ரெசார்ட் இருக்குது. அதில் இந்த ஒரு ரெசார்ட் வந்து ஆரோவில்லில் இருக்குது. இதான் என்ட்ரன்ஸ். இங்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், என்ட்ரன்ஸில் விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த பூவால் இந்த கொடியெலாம் படர்ந்து பக்கத்தில் பூவெலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாருங்களேன், ஃபுல்லாக கார்டன் மாதிரியான ஒரு செட்டப்பு, ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருக்குது. இங்கே பைக் பார்க்கிங்ஸ், இங்கேயும் கொஞ்சம் வண்டி விட்டுக்கலாம், அங்கேயும் வண்டி விட்டுக்கலாம். கார் பார்க்கிங் அங்கேயும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதுதான் உள்ளே என்ட்ரு ஆனவுடனே கண்ணில் தெரியுது. செம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கானது. ஸோ இது வந்து 3 feet இருக்கும்னு நினைக்கிறேன். 3 feet தான் சொன்னாங்க. ஆமாம், இந்த சைடில் 5 feet இருக்கும். இது வந்து நம்மளுக்கான ஒரு இடம். ஃபேமிலியாக வந்தால் இங்கே செம்மையாக ஜில் பண்ணலாம். அங்கே தெரியுது பார்த்திங்களா, அதுதான் ரெசார்ட். இங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 ரூம்ஸ் இருக்குது. 6ல் 1 வந்து பார்த்திங்கன்னா கப்புள் ரூம். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு காட் கேட்டிங்கன்னா அது வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரூமில் 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லா ரூம்லேயும் 1 மட்டும் கப்புள் ரூம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. தோ ஷட்டில் கார்க்கு, கேரம் போர்டு உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஊஞ்சல் இருக்குது. அது பார்த்திங்களா பேசிகிட்டே இருக்குது. புளியங்காய் வந்து கீழே விழுது. புளிய மரம் வேறு இருக்குது. வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது நைட்டில் ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சரியான ஆம்பியன்ஸ். பழாப்பழம் இதுவும் இருக்குது பார்த்திங்களா. இதான் சீசன் போல், இப்போ தான் ஒன்றா வருது. அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே உள்ளே வந்தோன்னே ஃபுல்லாக ட்ரீஸால் கவர் பண்ணி ஒரு சூப்பராக ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸ் கொடுக்குது இந்த இடம். அப்படியே வாங்க ஒரு ரூமாக போய் பார்க்கலாம். இது வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ண ரூமு. ஸோ இதை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ண ரூம். இது வந்து கப்புள் ஸ்டே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது இங்கே ஒரு சோஃபா ஒன்று இருக்குது பார்த்திங்களா, நல்லா பெருசாக இருக்குது, வைடாக கொடுத்துருக்காங்க. பெரிய ரூம் தான் இது. நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு டிவி, அப்புறம் ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த லைட் ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெயிண்டிங் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு 3 members படுத்து தூங்குற அளவுக்கு இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி ரிமோட்ஸ், அண்ட் தென் ஏசிக்கான ரிமோட், அப்புறம் டென்டல் கிட், அப்புறம் ஒரு சோப் கொடுத்துருக்காங்க, ஒரு டவல், பிளாங்கெட். இது கபோர்ட். நம்ம கேஜெட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். நான் கோப்ரோ அந்த மாதிரி வச்சுருவேன். இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்து ஷர்ட்ஸு ஃபேண்ட்ஸு இங்கே ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கான பிளேஸு. அண்ட் இங்கே ஒரு கபோர்டு இருக்குது தனித்தனியாக. அதுக்கு கீயும் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி லாக்கர் மாதிரி. இங்கேயும் கபோர்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இது ஓப்பன் பண்ண முடியல. இப்படி ஓப்பன் பண்ணுறதா? ஓகே. மொத்தமாக ஒரு ரூம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூமையும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இதில் ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் கதவில். ரெஸ்ட் ரூம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லோரும் இதுதான் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணுன்ற ஒரு ரூமில் வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அங்கே ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஷவர் இருக்குது, அண்ட் ஹீட்ரு
எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அதில் சுடு தண்ணி வரும்னு நினைக்கிறேன். வெளியில் இருக்குது ஹீட்ரு, சுடு தண்ணி வரும். இப்போ எது போட்டாலும் சூடாக தான் தண்ணி வரும். எப்படி பார்த்தாலும் வெயில் தான் அடிக்குது. இங்கே ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, வெளியில் இங்கே ஸ்டூல் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். மீன் தொட்டிலாம் இருக்குது. மேபி நிறைய ஃபிஷ்ஷஸ் இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் இருக்குது. அப்படியே வாங்க இது ஒரு ரவுண்டு சுற்றலாம். இதே எனக்கு கொடுத்த மாதிரி இந்த ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இங்கே 6 ரூம் அவைலபிள் இருக்குது. 6ல் 1 வந்து கப்புள் ரூம், மீதி 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து பெட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அடிஷ்னலாக பே பண்ணிங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் ஸ்டே பண்ணலாம் ஒரு ரூமில். அட் அ டைமில் வந்து மொத்தமாக டோட்டலாக 25 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு செட்டப் இங்கே இருக்குது. இங்கே பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் சைடில் அதே மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். சென்டரில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கேயுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சீட்டிங்லாம். நிறைய ட்ரீஸ் தாங்க இருக்குது. இதுவே போதும். இந்த ட்ரீஸு, இந்த குருவி கத்துற சவுண்டு, இந்த நேச்சரான ஆம்பியன்ஸ் இருந்துட்டாலே போதும். பாருங்களேன், பெயிண்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணுறது ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுற ஒரு அளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே நாம் இந்த சைடு வந்தாக்கா ஃப்ரண்ட் வியூ இதுதான். ரூம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. அண்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஒன்ஸ் நான் சொல்கிறேன். இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணலாம். இவங்க கான்டாக்ட் நம்பரை கீழே நான் கொடுக்குறேன். அண்ட் என்னென்னா செக்இன் டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஆஃப்டர்நூன் செக்கிங் டைம் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 PM அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து 11 AM வந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி வரும். இதோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் நைட்டு கேம்ப் ஃபயர், அப்புறம் ஸ்விம்மிங் பூல், அப்புறம் இந்த அங்கே கேமிங்ஸ்லாம் வச்சுருக்காங்களே, ஸோ அதெல்லாம் நீங்கள் விளாண்டுக்கலாம். அடிஷ்னலாக ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரியே ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் என்ன சீ ஃபுட் கேட்டாலும் சரி அவங்க வந்து சமைச்சு தருவாங்க. ஸோ அதையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இந்த ஏரியா வந்து கிச்சன். நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அவங்க சமைச்சு தருவாங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸு. ஓகே, என்னால் கொடுக்க முடிஞ்ச டீட்டெயில்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் விளங்கலை அப்படின்னா கமெண்ட்டில் கேட்கலாம். அண்ட் இதுக்கு கீழே கான்டாக்ட் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து ஃப்யூச்சரில் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே.